ஹே காய்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது 2024 வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் மூவி. இந்த ஒரு ரன்னிங் டைம்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2 hours கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனால், ஹீரோட அப்பா வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். அவருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. அவருடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா தனக்கான அங்கீகாரமே கிடைக்கல, நான் சுயமாக நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியிலேருந்து வெளியில் வந்துடுவார். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோட அப்பா கிட்டே கேட்பார், நீ எனக்காக வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோட அப்பா வந்து அந்த ஒரு கட்சிக்கு தான் ரொம்பவே விசுவாசமாக இருக்கணும்னு நினைப்பார். அது மட்டும் இல்லாமல் அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே ஜெயிக்கவும் வச்சுருவார். இதை தாங்கிக்க முடியாத அந்த ஒரு நபர் வந்து ஹீரோட அப்பாவை பயங்கரமாக வெறுப்பார். இதே நேரத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவருடைய பொண்ணை வந்து லவ் பண்ணிகிட்டு இருப்பார். அவங்களுக்கு வந்து இதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இருக்காது. முக்கியமாக ஹீரோட அப்பாவை வந்து பயங்கரமாக வெறுக்கிறதுனால தன்னுடைய பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி இன்னொருத்தங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருவார். கொஞ்ச நாள் கழித்து நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையுமே மறந்துட்டு இவரும் மேரேஜ் பண்ணி நல்லா இருப்பார். பட் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அப்பா வந்து ரொம்ப வருத்தப்படுறதா இவர் பார்ப்பார். அதாவது கட்சியில் இவ்வளோ நாள் இருந்தும் அவருக்கான அங்கீகாரம் இன்னுமே கிடைக்காது. அதனால் தன்னுடைய அப்பா வந்து ரொம்பவே வருத்தப்படுறத அவர் பார்ப்பார். அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். எலெக்ஷனில் நிற்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். தன் அப்பாவுக்காக எலெக்ஷனில் நிற்பார். பட் எலெக்ஷனில் செலவு பண்ணுறதுக்கு நிறைய பணம் தேவைப்படும். அதனால் ஒரு இடத்துலேருந்து இவர் கடனும் வாங்குவார். பட் அந்த ஒரு எலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான நம்பரில் இவர் தோற்றுடுவார். அதுக்கு காரணமாக இருக்கிறது இவருடைய அப்பாவும் தான். நம்ம ஹீரோவோட அப்பா வந்து அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கலனாலும் அவருடைய கட்சிக்கு வந்து ரொம்பவே விசுவாசமாக இருக்கார். ஸோ நம்ம ஹீரோ வந்து இந்த ஒரு எலெக்ஷனில் தோற்றதும் அவருடைய அப்பாவும் ஒரு வகையில் காரணமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து எலெக்ஷன்லேயும் தோற்று போயிட்டு கடனும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ரொம்பவே டிப்ரெஷனாக இருப்பார். கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து இன்னொரு நபர் பேசுவார். அதாவது அடுத்த எலெக்ஷன் வருது, ஸோ உன்னுடைய ஒய்ஃப் வந்து இந்த வாட்டி நிற்க வை, நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லுவார். நம்ம ஹீரோவுக்கு வந்து துளி கூட அதில் இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஒரு வாட்டி பார்த்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இன்ட்ரெஸ்ட்டே காமிக்க மாட்டார். பட் நம்ம ஹீரோ வீட்டில் இருக்காங்க எல்லாருமே அதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போ அதை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஒய்ஃப் கூட அதில் இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோவை ஓகே சொல்லிடுவார். பட் இதுக்கப்புறமா தான் தெரியும் இவங்களை வந்து அசிங்கப்படுத்துறதுக்காகவும் அவமானப்படுத்துறதுக்காகவும் தான் அவங்க வந்து கேட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதாவது அந்த ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா படத்துடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அப்பாவுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஏன் ஹீரோ கூட அவங்களுடைய பொண்ணை வந்து லவ் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பிரதர் இருப்பார். அவர் தான் நம்ம படத்துடைய வில்லன். அவர் தான் நம்ம ஹீரோவை ஒவ்வொரு வாட்டியும் தூண்டி விடுவார் எலெக்ஷனை நிற்க சொல்லி. இப்போ நிறைய கடன் வந்ததுக்கும் அவர் தான் காரணமாக இருப்பார். ஹீரோ எல்லாத்தையுமே தெரிஞ்சுட்டு அவரை போய் மீட் பண்ணுறப்ப அவர் சொல்லுவார், என் குடும்பம் இன்றைக்கி இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீ தான், என் குடும்பத்தை இன்றைக்கி இழந்ததுக்கு காரணமே நீ தான், ஸோ உன்னை கண்டிப்பாக பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு நம்ம வில்லன் சொல்லுவார். இல்லாமல் ஒரு டைமுக்கு அப்புறமா நம்ம ஹீரோவோட மாமாவையும் அவர் கொண்டுடுவார். இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவரை எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு, இதான் இந்த படத்துடைய பாக்கி ஸ்டோரி. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.